ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னோடய பேபிக்கு டுடே பிரேக்ஃபாஸ்ட்டாக என்ன சாப்பாடு கொடுத்தேன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக நான் மாப்பிள சம்பா அரிசி எடுத்திருக்கேங்க. பேபியோட சாப்பிட்ற அளவுக்கு, அதாவது 2 ஆர் 3 ஸ்பூன் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் நிறைய பேர்த்துக்கு இந்த மாப்பிள சம்பா அரிசி கொடுக்கலாமா வேண்டாமான்னு நிறைய டவுட் இருக்குதுங்க. அது தாராளமாக கொடுக்கலாங்க. டாக்டரோட சஜஷன் படி தான் நான் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். நிறைய நியூட்ரிஷன் இருக்குது, பேபி வெயிட் கெயின் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு 4 ஆர் 3 மந்த்ஸாக 5 மந்த்ஸாக கொடுத்துட்ருக்கேன். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லைங்க. அதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேபி சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டு அதை நைட்டே ஓவர் நைட்டே ஊற வச்சிடணுங்க. அதாவது 2 ஆர் 3 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதில் ஏன்னா கல் சின்ன சின்ன மண்ணெல்லாம் இருக்குங்க, அதை பார்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் அதை எடுத்து மறுபடியும் 3 ஆர் 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா குக் பண்ணிடுங்க. நல்லா அது நல்லா விரிஞ்சு வரும் பார்த்திங்களா, சாதம் வெந்தால் நல்லா விரிஞ்சு வரும்ல, அது மாதிரி நல்லா குக் பண்ணிடுங்க. இப்போ நான் இமேஜை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா குக் பண்ணிவிட்டு அதோட லைட்டாக சால்ட்டு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்தாலும் சேர்க்கலாம். நான் சால்ட்டு மட்டும்தாங்க சேர்த்து கொடுக்குறேன். சில பேர் செரிக்காதம்பாங்களே வாட்டி கொடுக்கும்போது, அதனால் சொல்கிறேன். நான் வாட்டியே நார்மல் சாதம் மாதிரி தான் கொடுத்தேன். ஏன்னா அது நார்மல் சாதம்னு தான் சொன்னாங்க. சாதத்துக்கு பதிலாக அந்த காலத்தில் சாப்பிட்டது அப்படின்னாங்க. ஸோ எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. நான் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு அப்படியே தாங்க கொடுத்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு பயமாக தான் இருந்தது. அப்புறம் பேபியோட ஹெல்த்து அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இன்னும் நிறைய ரைஸ் இருக்குங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். அந்த காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டு தானே ஹெல்த்தாக இருந்திருக்காங்க. எந்த ஒரு ரைஸுமே நம்ம ஓவர் நைட் ஊற வச்சோன்னா அது பேபியாட்ட சீக்கிரம் டைஜஷன் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் ஊற வச்சு கொடுத்தேன். ஏன்னா வாட்டி கொடுக்குறோம், என்ன ஏதுன்னு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்திலே. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, நல்லா தான் சாப்பிட்றாங்க. அவ்வளோதான் கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.